மிஸ்டர் விஜயகுமார், அவங்க உட்காருங்க. இன்னைக்கு வேலைக்கு விடுதலை ஆகாதுல்ல, அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவங்க காலேஜ்ல ரிலீஸ் ஆகி போயிட்டாங்களே. எங்க போய் சொன்னாங்க? ஒண்ணு சொல்லல. போகும்போது இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மதுக்குரிய ராமுவுக்கு உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. குழந்தையினுடைய மனசு மென்மையானது. தன்னுடைய தாய் ஒரு கொலைக்காரின்னு தெரிஞ்சு அது வேதனைப்பட வேண்டாம். நீங்க விரும்பினபடி நான் அங்க வந்து இருந்தா நான் யாரு, அந்த குழந்தை யாருங்கிற உண்மை இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சு போகும். அதனால அவளுடைய எதிர்காலம் பாதிக்கும். சுமதியை வாழ வச்சு பார்க்கணுங்கிற உங்க லட்சியம் சிதைஞ்சு போயிடும். அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டே போறேன். நான் எங்க இருக்க போறேங்கிறத அடுத்து உங்களுக்கு விவரமா எழுதுறேன். வணக்கம். நேரமா அதுல சீக்கிரம் பாப்பிடுமா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நெத்தியில இருக்கிற குங்குமம் கண்ணுக்கு தெரியணுமா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணடி பட்டால் படலாம், கண்ணடி படக்கூடாது. 3 தடவை சுத்தமா. என்னடா அது? உன் திருஷ்டி. ஏண்டா பயல, நான் கத்து கொடுத்த பாடத்தை நீ எனக்கே கத்து கொடுக்கறியா? அண்ணே, நான் நினைக்கிறேன் சுமதியை நீங்க அனுப்பி வைக்கிறதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு போயிடும்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் எஸ், டைம் கோ காலேஜ். ஐயோ ஐயோ, அப்படி இல்லப்பா. குழந்தை சொல்லி கொடுத்தத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியடா. இட் இஸ் டைம் டு கோ டு காலேஜ். ஆயா, வெரி குட் ஆயா, கரெக்டா சொல்லிட்டியே. என்ன உங்க அப்பா சாப்பாடுறாமன்னு நினைச்சியா? நான் உன் கிராண்ட் மதர். ஆயா அப்பக்கட ஆயா. என் கூட போட்டி போட்டுக்கிட்டு நீ இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா? கோபி, நான் நினைக்கிறேன் இனிமே சுமதி கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு பதிலா ஆயா கிட்ட கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் சுமதி காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? அத பாரு, சந்திரமதி வர்றா. அவ சந்திரமதி இல்லடி, சீதா பிராட்டி. மாமா சுமதி பாட்டி. என்னடி எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க? சொல்லிட்டு பின்ன என்னடி காலேஜ்ல படிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கதா காலட்சேபம் கேட்க போற பாட்டி மாதிரி கர்நாடகா சேலையை சுத்திட்டு வந்திருக்கேன். ஏண்டி இது உனக்கு நல்லதா இருக்கு? பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க அப்பா நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அது சரி, உங்க அப்பா மட்டும் சினிமாவில விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. சினிமாவுக்கு வாழ்க்கைக்கு வித்தியாசம் இல்லையா? ஆண்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதும் நாம இருக்கிற உடைய பொறுத்து இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு. ஐயோ, காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சாடி. வாங்கடி போகலாம். என்ன இன்னைக்கு காலேஜ்ல படிப்பா இல்ல வெறும் அரட்டை கச்சேரியா? நான் ஏன் அரட்டை அடிக்கிறேன்? நீ காலேஜ்ல புது பாட ஆரம்பம், ரோமியோ அண்ட் ஜூலியட். அப்படின்னா ஒரு பெரிய இடத்து பொண்ணும் ஒரு வாலிபனும் அன்பனால ஒண்ணு சேர்ந்து வாழ துடிச்சாங்க. மத்தவங்க அந்தஸ்த சொல்லி அவங்க பிரிக்க பார்த்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் காதலுக்காக உயிரையே கொடுத்துட்டாங்க. ரோமியோ அண்ட் ஜூலியட்ங்கிறது ஒரு அமர காவியம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம அம்பிகாவதி அமராவதி கதையும் இப்படித்தான். இது வேற அது வேற. சுமதி, எழுதினவங்க 2 பேரா இருந்தாலும் நான் நினைக்கிறேன் உலகத்துல உயிரை விட காதல் தான் பெருசு. நீ என்ன நினைக்கிற? சுமதி,
வசந்த காலம் மலர் மலர்ந்த காலம் மனம் கலந்த காலம் மதி மறந்த காலம் காலம் கண்ணிலவு விருந்து வைக்க மனமே மனமே தேவதைகள் பரிமாற சுகமே சுகமே பெண்ணழகு காண வரும் வசந்த காலம். காலேஜில இருந்து வந்தோன்னு அப்பா அப்பான்னு ஓடி வருவேன். நான் 2-3 தடவை கூப்பிட்டு பேசாம போறேன். என்னாச்சு உனக்கு? ஏமா கண் கலங்கி இருக்கேன்? என்ன ஆயா நான் சொன்னேன்ல? அப்பா காலேஜ்ல இருந்து கார்ல வந்துட்டு இருந்தப்போ இன்னைக்கு என்ன பாடம்னு கோபி கேட்டுச்சு. நான் ரோமியோ ஜூலியட்னு சொன்னேன். அதை கேட்டதும் உலகத்துல உயிரை விட காதல் தான் பெருசுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேண்டாம் நன்றி கேட்டவனே. என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்னவா யோசிச்சு பெரிய பெரிய போடி போனா என் பொண்ணை கட்டிக்க போட்டி போட்டு நிக்க வேண்டாம். என்னடா நடந்தது? இந்த பையன் என்ன பேசிருக்கான் தெரியுமா? நாளை காலையில சுமதிய பொன் பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை இருக்காங்க வராங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டப்படித்தான் நடக்கும். வணக்கம். உங்க பேரு கோபி. வாங்க உட்காருங்க. உங்க மக சுமதிய பெண் கேட்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே? எனக்கு அப்பா அம்மா இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்படி வந்து முறையோட பொண்ணு கேட்கறதா உனக்கும் நல்லது, எனக்கும் பெருமை. அதை விட்டுட்டு அவகிட்ட ரோமியோ ஜூலியட் காது வசமா பேசிட்டு சுமதி உனக்கு தான். ஆயா கோபி உன் பேசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கா. உனக்கு சம்மதமா? நீ முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏற்ற வந்து கேட்கறியா? ஆயா நேற்று கோபியை திட்டினேன், பயந்துட்டு இல்ல. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை காமிச்சு 2 சின்ன உள்ளங்களை பிரிக்கவே கூடாது. அந்த கதை என்னோட முடியட்டு. என் குழந்தைகளாவது நல்லா இருக்கு. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவங்க கால வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. முதல்ல பெரியவங்க போங்க. God bless you my children. ஆயா பாப்பக்கடா ஆயான்னு சொல்ல போறியாடா? அது அந்த காலம். இப்போ நடிகர் விஜயகுமாருடைய கிராண்ட் மதர். கோபி, இந்த கல்யாணத்துக்கு நானோ ஆயாவோ சம்மதம் கொடுத்தா போதாது. எங்களை விட முக்கியமானவங்க இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். வேண்டவே வேண்டாம். சுமதியோட நிச்சயதார்த்தத்தை நீ இருந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வரமாட்டேன்னு சொல்றீங்க. ஒரு தாய்க்கு தன் மகளோட கல்யாணத்தை விட வேற ஒரு சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? வரமாட்டேன். இல்ல ராம், அந்த நல்ல காரியத்துக்கு பல பேர் வருவாங்க. அதுல யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு கொலைகாரியோட பொண்ணு சுமதி மேல பழிய சுமத்திடுவாங்களே. உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க.
கண்டுபிடிச்சால் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. பெண்ணு வீட்டுக்காரனும் நான் தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் நான் தான். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நம்ம கோபி. அப்படியா? ஆம், நீ கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு வந்தே தீரணும். தேவகி, நீ வராம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். என்ன சொல்ற? சரி வரேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் தாயின்னு என் பொண்ணுகிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு சம்மதிச்சு நான் வரேன். சுமதிக்கு தாய் இல்லைன்னு போய் சொல்லியே இவ்வளவு நாள் வளர்த்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அவள் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். வணக்கம். என்ன அப்படி பாக்குற? ஞாபகம் இல்ல? ஆமா, நல்லா இருக்கிறியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வா உட்காருவா. கோபி, எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான். ஜவா, யார் தெரியுதா? தெரியுது. வணக்கம்மா. உட்காருமா, உட்காரு. ஆயா, கோபி, தேவகி யாருங்கிற விஷயம் சுமதிக்கு தெரியக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. சுமதி, சுமதி. சுமதி வீட்டுல இல்லப்பா. எங்க போற? நகைக்கடை நடராஜ மக இருக்காளே, அவ அந்த நாகரிகமா வருவாள, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. சுமதிய கண்டிப்பா வரணும்னு வீடேறி வந்து கூப்பிட்டா. அவ கூட போக மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் விரும்பி கூப்பிடாளேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா?